வணக்க நண்பர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிஎஸ்ல லேட்டஸ்டா வரக்கூடிய ஜூபிட்டர் 110 தான் பார்க்க போறோம். இந்த வண்டி பார்க்கறதுக்கு ஒரு ஈவி மாதிரியே இருக்கும். ஆனா பாத்தீங்களாக்கும் இது ஒரு பெட்ரோல் வண்டி. வண்டி பாத்தீங்கன்னா பக்கா கண்டிஷன்ல இருக்கும். வாங்க வண்டியோட டீடைல்ஸ் பக்கத்துல போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 75 to 80% இருக்கும். ரெண்டு மார்க்கார்ட்லாம் பாருங்க, எதுவும் டேமேஜ் அந்த மாதிரி உடஞ்சது எதுவுமே கிடையாது, நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல எல்இடி வந்துருது, பாக்குறதுக்கு நல்ல பெரிய எல்இடி. இண்டிகேட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா அதுலயே வர மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. ரைட்டா இந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன கோடு இருக்கு, ஒரு ஸ்கிராச்சஸ் இருக்கு. மற்றபடி பார்த்தோமா இங்கே ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு, ரெண்டு ஸ்கிராச்சஸ் இருக்கு பாடியில். மற்றபடி ஹெட்லைட்டும் வைஸெல்லாம் பாருங்க தெளிவாக இருக்கும், சூப்பராக இருக்கு. எல்இடி பார்க்கவே அழகா இருக்கு. அதுக்கு மேலே வர அந்த வின்சில் கிளாஸுமே பியானோ பிளாக் வின்சில் கிளாஸ் அழகா இருக்கு. ரைட் லெஃப்ட் சைடு பேனலும் பாருங்க, எதுவும் டேமேஜோ உடஞ்சோ தெரிஞ்சோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அலாய்வெல்லாம் பாருங்க, ஒரு அப்படியே சேம் பழைய ஜூபிட்டர்ல 110 வர மாதிரி தான் இருக்கு. ட்ரம் பிரேக் வண்டி இந்த வண்டி. லெஃப்ட் சைட் ட்ரிம் பாருங்க, எதுவும் உடையில வைக்கல, தெளிவாக இருக்குது. இதுவுமே லெஃப்ட் சைட் பேனலுமே பாருங்க, எங்கேயுமே டேமேஜ் ஆனதோ உடஞ்சதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. ரியர் பேனலுமே நல்லா இருக்கு. ரியர் டயர் கண்டிஷன் பாருங்க, ஒரு 65 to 70% அந்த ரேஞ்சில் இருக்கு. ரியர் டேஞ்சர் லைட் அசம்பிள் தான் பக்காவாக இருக்கு. லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய டாடா கார்களில் வர மாதிரி அழகா இருக்கு பார்க்குறதுக்கே. பார்த்தீங்களாக்கு பின்னாடி அந்த டேஞ்சர் லைட் அசம்பிளியே பார்த்தீங்கன்னாக்க எல்இடியில் பெருசாக போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே வர அந்த பியானோ பிளாக்ல அதில் வர எம்பளமும் அதுவும் பார்க்குறதுக்குன்னு ரொம்ப அழகா இருக்கு, க்ளீன் ஹேண்டிலோட. ரைட் சைடு பேனலுமே பாருங்க, அதுலேயுமே எங்கேயும் பெருசாக டேமேஜ் ஆனால் உடஞ்சோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சைலன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. ரைட் சைடு ட்ரிம் பேனலுமே பார்த்தீங்கன்னா எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகலை, உடையில நல்லா இருக்குது. கால் வைக்கிற ஃபுட் மேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஃப்ளோர் பேனல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் இன்னர் பேனல் எல்லாமே நல்லா இருக்குது. இதில் ஒரு ஸ்பெஷலாக என்னென்னு கேட்டோம்னு சொன்னோம்னா ஃபியூல் லைட் வந்து ஃப்ரண்டில் வந்துடுது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய எல்இடி டிஸ்பிளே போட்டிருக்காங்க, பார்க்கவே அழகாக இருக்குது ரொம்ப. சரி நீங்களே பாருங்கள். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 6262 கிலோமீட்டர் ஓடிருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா அட்ராக்டிவாக ஈவியில் வர மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு, அருமையாக இருக்குது. சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் வெதரில் போட்டிருக்கோம், இப்போ தான் பூசணும். ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கும் 125 ஜூபிட்டரில் வர மாதிரியே பெரிய பூட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா பெட்ரோல் டேங்க் வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுறதுனால இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஸ்பேசியஸ் ஆகிடுது. 2 ஹெல்மெட் வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம் நம்ம. பார்க்கவே அழகாக அட்ராக்டிவாக இருக்குது வண்டி. ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கும் அதோட கெப்பாசிட்டியுமே பெருசாக இருக்குது, பூட்டில் நல்லா இருக்குது. ஃபியூல் லைட்டு ஃப்ரண்டில் வரதுனால ஈஸியாக நம்ம என்ன சொல்லலாம், பின்னாடி டிக்கி திறந்து பெட்ரோல் பண்ண அவசியம் இல்லை, ஃப்ரெண்ட்லேயே அழகாக போட்டுக்கலாம். நம்ம சிம்பிளாகவே போட்டிருக்காங்க, ஈஸியான மெக்கானிசமாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2024 மாடலு T60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாகவும் இருக்குது. ஃப்ரண்டில் ஒரு எல்இடி லைட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதோட பேனல்ஸோட டிசைன்ஸாக எல்இடி டிஸ்பிளேவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அமௌண்ட் 4 சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த வண்டிக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்க 95,000 எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.